ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இவ்வளோ நாள் என்னோடய யூடியூப் சேனலில் பெருசாக எந்த வீடியோ வந்திருக்காது. அதோட ரீசன் ப்ரெக்னன்சி தான். பட் இப்போ குழந்தெல்லாம் பிறந்தாச்சு. இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும். ஸோ இன்றைக்கான விலாக் என்னென்னா, என்னோடய பேபிஸ் பிறந்து என்னோட 100 days ஆகிடுச்சு. ஸோ அதோட மினி விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங் எழுந்திரிச்சு என்னோடய பேபிஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவங்கள குளிப்பாட்டி தூங்க வைக்கிறதுக்கே ஆல்மோஸ்ட் 3 o'clock வரைக்கும் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு வீட்லேயே சிம்பிளாக கேக் பண்ணலாம் பேபிஸ்க்கு அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் பார்த்து கரெக்டாக அதோட ரெசிபீஸ்லாம் எழுதி வச்சுட்டேன். எஸ்டர்டேவே போய் நாங்கள் என்னோடய கசின்ஸ்லாம் கொஞ்சம் தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். எங்கள் எல்லாருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக் பேக் பண்ணுறது. கடையில் கூட நம்ம கேக் வாங்கியிருக்கலாம். ஆனால் வீட்லேயே இந்த மாதிரி செய்யும்போது ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும். எப்படி கேக் வருதுன்னு தெரியல, பட் நாங்கள் எங்களோட ட்ரை பண்ணோம். என்ன யூடியூப் சேனலில் சொல்லியிருந்தாங்களோ அந்த அளவு அப்படியே போட்டோம். சூப்பராக கேக் வந்துருந்தது. டேஸ்ட் சூப்பராக இருந்தது. ஆனால் லைட்டாக கிராக் விழுந்துருந்தது. பட் அந்த கிராக்லாம் நாங்கள் அந்த சாக்லேட் கனாஷ்லாம் வீட்லேயே செஞ்சு அதை ஊற்றி அப்படியே மறைக்கலான்னு பார்த்தோம். பட் அந்த கிராக் மறையில. பட் இருந்தாலும் ரொம்ப க்யூட் மெமரிஸாக இருந்தது. இந்த மாதிரி வீட்லேயே சின்ன சின்னதாக நம்ம செய்யும் போது அந்த மெமரிஸ் இன்னுமே அழகாக இருக்கும். ஃபைனலாக சூப்பராக என்னோடய அண்ணன் பொண்ணை வச்சு கேக்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. கேக்கோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா அந்த பிளேட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பை, see you.